வணக்கம். இன்றைக்கி ஒரு மஞ்சள் அறுவடையும் மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வருகிற பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை வேலூரில் கிழங்கு திருவிழா நடக்க போகுது. அங்கே நம்ம அரிய வகை கிழங்குகளும் நாட்டு ரக விதைகளும் அங்கே நிறைய நம்ம பார்க்கலாம், வாங்கலாம். இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது சேலம் குண்டு மஞ்சள். இந்த சேலம் குண்டு மஞ்சள் நான் போன விதை திருவிழாவுக்கு வாங்கினது தான் அது. இது ஒரு 4 பீஸ் நான் அதில் நடவு பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு அறுவடைக்கு கிடச்சிருக்கு. இது கம்போஸ்ட்டு தண்ணி இது மட்டும்தான் நான் கொடுத்துட்ருந்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. இதை திரும்பவும் நான் அதை பெருக்கம் பண்ணணும். நடவு பண்ணி நல்லா ஹெல்த்தியான கிழங்குகளாக எனக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி அரிய வகை கிழங்குகள், மஞ்சள், நாட்டு ரக விதைகள் இதெல்லாமே நம்ம அங்கே நிறைய நம்ம பார்க்கலாம், வாங்கலாம். இந்த ராஜவள்ளி கிழங்குலேயே நிறைய ரகங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நம்ம பார்க்குறது, வாங்கவும் செய்யலாம். இங்கே இது ஆட்டுக்கொம்பு கிழங்கு. இந்த மாதிரி கிழங்குகள், விதைகள் எல்லாமே மஞ்சள் ரகங்கள், இது எல்லாமே நம்ம அங்கே வாங்கிக்கலாம். நிறைய அனுபவங்கள் அங்கே கிடைக்கும். மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய ஒரு அனுபவங்கள் அங்கே கிடைக்கும். இது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள், இது இது கருமஞ்சள், இது லகடான் மஞ்சள், இது மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள், இது நாட்டு மஞ்சள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த லகடான் மஞ்சள் இது எல்லாமே நான் போன வருஷம் விதை திருவிழாவில் வாங்கினது. இந்த மஞ்சள் ரகங்கள், கிழங்குகள் இதை எல்லாமே நம்ம வாங்கிட்டு பிப்ரவரி மாதம் இப்போ வாங்குகிறோம் அப்படின்னா அப்படியே கொண்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் அது முளைக்கட்டிரும். அதை அப்படியே நம்ம நடவு பண்ணிடணும். ஒரு 8 to 10 மாதத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோகோ பீட்டில் நம்ம அதை மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா முளைக்கட்டி வரும். நம்ம அப்படியே நடவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிழங்குகள் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வேலூர் விதை திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னா நிறைய கிழங்குகள் அங்கே பார்க்கலாம். நிறைய அரிய வகை நம்ம பார்த்துருக்காத ஒரு கிழங்குகள், விதைகள் இது எல்லாமே நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். இது எல்லாதுமே இப்போ பார்க்குறது எல்லாமே மஞ்சள் ரகங்களும் கிழங்கு ரகங்கள் தான். இது எல்லாமே நான் போன வருஷம் அங்கே வாங்கினது. வேலூரில் நடக்கிற அந்த விதை திருவிழாவுக்கு நம்ம அங்கே போனோம் அப்படின்னா விதைகள், கிழங்குகள் இது எல்லாமே கிடைக்கிறத விட இன்னொரு ஒரு அனுபவமாக அங்கே கிடைக்கும். என்ன அப்படின்னா மதியானம் ஒரு சாப்பாடு ஒன்று கிடைக்கும். அது பாரம்பரிய உணவு அங்கே கிடைக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த சாப்பாடுக்காகவே அங்கே போய் பார்க்கலாம். இந்த கிழங்குகள் இது சக்கரவள்ளி கிழங்குல ஒரு 10 வகைக்கு மேலே அங்கே நான் பார்த்தேன் போன வருஷம். இதுவும் கூட நான் அங்கே தான் வாங்கினது. பர்பிள் கலரில் இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. ரொம்ப அனுபவங்கள்லாம் நிறைய புது புது அனுபவங்கள்லாம் நம்ம அங்கே கிடைக்கும். நிறைய பார்க்கலாம், கேட்கலாம், நிறைய பேரை சந்திக்கலாம். நிறைய பேர் இங்கே புதுசு புதுசாக சொல்லுவாங்க. விதைகள் பற்றியோ கிழங்கு ரகங்கள் பற்றி, அவங்க விவசாயம் எப்படி பண்ணினாங்க, எப்படி இருந்த நிலங்களை எப்படி இப்போ வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. விவசாயம் முன்னாடி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்கு, நம்ம சந்ததிகளுக்கு எப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. வேலூர் மாவட்ட கலெக்டரும் இங்கே வர்றாங்க. நிறைய பேர் நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய விதைகளையும் இங்கே பார்க்கலாம். நன்றி.